முட்டை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கால் கிலோ பாஸ்மதி ரைஸு வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டை 3, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம் போல், தக்காளி 2, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசால், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகுத்தூள். இப்போ முதல்ல அடுப்பில் ஒரு வாணலி வச்சிடலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 1, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக அந்த மசாலாக்கு அளவான உப்பு போடுறேன். சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி உப்பு போட்டால். அதனால் அந்த மசாலாக்கு அளவாக எப்போவுமே உப்பு போட்டேன். இப்போ வந்து கரம் மசால், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு எடுத்தோடனே நம்ம மசாலா ஓரம் பண்ணிவிட்டு முட்டையை வந்து அதோட ஆட் பண்ணிடலாம். அந்த இடத்துல நான் வந்து 3 முட்டை போட்டிருக்கேன். கூட முட்டை சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் முட்டை சாதம். இப்போ முட்டைக்கு தேவையான பெப்பர், உப்பும் அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு அந்த முட்டையை நல்லா வதக்கி விட்டுறலாம். முட்டை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் சின்ன சின்னதாக வைக்கிற வேண்டாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி மசாலா கலவையோட இந்த முட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக சாதத்தை ஆட் பண்ணிடலாம். சாதம் வந்து குக்கர்லேயும் நம்ம வடிக்கலாம். இல்லைன்னா நம்ம தண்ணியில் போட்டு வெந்த உடனே நம்ம நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஆற வச்சு வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். சாதாரண அரிசிலையும் பண்ணலாம், பாஸ்மதி அரிசிலையும் இது பண்ணலாம். சாதத்துலேயே நான் உப்பு போட்டு வடிச்சிட்டேன். அதனால நான் மசாலாவுக்கு தனியாக போட்டனால இப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முட்டை பிரியாணி மாதிரியே இருக்கும். ரெடி ஆயிடுச்சு.
சுவையான முட்டை சாதம் ரெடி.